everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா 45 days study plan பார்த்துட்டு இருக்கோம். So இந்த classes எல்லாமே ரொம்ப important, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டன்ட்டா படிங்க. So கண்டிப்பா நமக்கு SSC exams இன்னும் 50 days, nearly 50 days தான் இருக்கு. நீங்க இப்பல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கூட நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் கூட டெஃபினட்டா இந்த நியூ சிலபஸோட அடாப்ட் பண்ணி exams வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கிராமர், பேசிக்ஸ், வெக்காபுலரி கோர்ஸ். இது மூணுமே உங்களுக்கு தனித்தனியாகவும் இருக்குது, காம்போலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 45 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றது எஸ்எஸ்சி ஸ்பெஷலாக எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக வந்து கேட்குற இந்த 45 கிராமர் ரூல்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் இருக்கும், எக்ஸாம் டாபிக்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், 1000 குவிசஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஓகே, நீங்கள் பேசிக்ஸ் A to Z வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், டென்ஸ், 12 டென்சஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வெக்காபுலரி கோர்ஸ் வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்னில் இப்போ கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் பேஸில் வந்து உங்களுக்கு வெக்காப்ஸ் இதில் இருக்கும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், synonyms, antonyms, idioms and phrases, homophones, spellings, இது எல்லாமே இது வரைக்கும் இருந்த மாதிரி பிளாக் புக்லேயே இல்லை பின்னக்கல் புக்லேயே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு லெவல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த பேஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து வேர்ட் பவர் மேட் ஈஸி அந்த புக்ஸ்ல இருந்துமே நான் ஒரு சில வெக்காப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கொடுக்கவே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸில் வந்துட்டு பிளாக், ப்ளூ, ரெட், ஒயிட், பர்பிள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கலர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கும்போது பஞ்ச் ஆஃப் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஐடியாஸும் கிளியராக இருக்கும். வித் எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இந்த வெக்காப்ஸில் இருக்கும். ஓகேவா? அது வந்து வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது மூணுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுவே 499, இது 699, இதுவும் வந்து 499 இருக்கும். இது மூணுமே காம்போவில் இந்த ப்ரைஸில் வந்து ஆஃபரில் உங்களுக்கு இருக்குது. 999க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மூணுமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். வீடியோ கோர்ஸ், 45 கிராமர் ரூல்ஸ், வெக்காப் பிடிஎஃப் கோர்ஸ். ஓகேவா? கூப்பன் கோடில் இதை அப்ளை பண்ணோம்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு இதை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், கிராமர் ரூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும், டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து எஜுகேட்டிவ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? அந்த பேட்டர்ன் பேஸ்லேயும் கொஷின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இதில் உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட இதில் உங்களுக்கு கண்டென்ட் ஆட் ஆகும். அதுவும் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டெனோ எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸ்டெனோவில் கேட்ட வெக்காப்ஸ், கிராமர் கொஷின்ஸ், பேசேஜ் அதுவுமே உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ்க்கு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்ம கோர்ஸஸ் அக்சஸ் பண்ணி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ கண்டிஷனல்ஸ் பாருங்கள். கண்டிஷனல்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கைஸ்? கண்டிஷனல்ஸ் அப்படின்னா நம்ம எப்போ இதை யூஸ் பண்ணுவோம்? நீ இப்படி பண்ணியிருந்தா இப்படி ஆயிருக்கலாம், இப்படி செஞ்சிருந்தா நான் இப்படி இருந்திருந்தா நான் இப்படி ஆயிருப்பேன், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கண்டிஷனல்ஸ். இதில் ஆக்சுவலி டோட்டலாக வந்து 4 கண்டிஷனல்ஸ் இருக்குது. ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடாக வரும், ஃபேக்ட்ஸ், பாசிபிள், இமேஜினரி அண்ட் இம்பாசிபிள். இந்த மாதிரி 4 டைப்ஸில் இருக்குது. ப்ரெசண்ட்டில் இஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த இஃப் கிளாஸ் வந்து இப்படி இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த கண்டிஷனல்ஸில். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், நீ நல்லா படிச்சினா, நீ இதை செஞ்சினா இப்படி நீ ஆவ அப்படிங்கிறது தான். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் ஷியோர்லி காட் செலக்டட் ஃபார் தி ஸ்காலர்ஷிப். நீ வந்து நல்லா படிச்சினா, கஷ்டப்பட்டு படிச்ச அப்படின்னா ஸ்காலர்ஷிப்க்கு நீ செலக்ட் ஆவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதில் வரும்? நல்லா படித்தா கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகலாம். ஸோ இப்போ இது வந்து எதில் வரும்? கண்டிப்பாக பாசிபிலிட்டி, இமேஜினரியிலலாம் வராது, பாசிபிலிட்டியில் தான் வரும்.
ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டி அப்படின்றதுல எப்படி வரணும் அப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிள். இந்த இஃப் கிளாஸ் வந்துருக்கு இல்லையா, இந்த இஃப் கிளாஸ் வந்து இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது வந்து என்ன, V1 ஸ்டடி, யூ ஸ்டடி, யூ டூ ஸ்டடி, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல V1ல இருக்கு. ஓகேவா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெயின் கிளாஸ் இது வந்து இஃப் கிளாஸ், இதுக்கப்புறம் இருக்கிறது மெயின் கிளாஸ். You surely got selected for the scholarship. அதாவது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இந்த பாசிபிலிட்டியில இது வந்து இந்த V1 இப்படி இருந்துச்சு, SRES he ஷீட்டுக்கு அது வரும்ல, இப்படி இருந்துச்சு அப்படின்னா இஃப் கிளாஸ் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா மெயின் கிளாஸ் வந்து எப்படி இருந்திருக்கணும், அப்படின்னா will or shall plus V1, will or shall plus V1 இருந்திருக்கணும். இங்க வந்து இது வந்துருச்சு, இந்த இஃப் கிளாஸ் அப்படின்றது அந்த V1 வந்துருச்சு. இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் சிம்பிள் ப்ரெசன்ட்ல இப்படி வந்துருச்சு. இப்படி நீ நல்லா படிச்சினா அப்படின்றது இஃப் கிளாஸ் வந்து இப்படி வந்துச்சுன்னா மெயின் கிளாஸ் எப்படி இருக்கணும் பாருங்க. மெயின் கிளாஸோட ஹெல்பிங் வெர்ப் எப்படி இருக்கணும், அது ஆக்ஸிலரி வெர்ப் எப்படி இருக்கணும்னா will இல்ல shall வரலாம். இது வந்ததுக்கு அப்புறம் will shall வந்தாலே அஃப்கோர்ஸ் வந்து என்ன வரணும், V1 தான் வரணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, யூ ஷியோர்லிங்கிறது அட்வர்ப், இது பிரச்சனை இல்லை. இது பாருங்க காட் அப்படின்றது என்ன, V2. இங்க என்ன வந்திருக்கணும், இங்க இருக்கு பாருங்க V1 தான் வந்திருக்கணும். அப்ப இந்த V1 வரதுக்கு முன்னாடி என்ன வரணும், வில்லோ ஷல்லா வந்திருக்கணும். யூக்கு என்ன வரும், வில் தான் வரும். அஃப்கோர்ஸ் ஐக்கு வீக்கு தான் வந்து வில் ஷல் ரெண்டுமே வரும், பட் யூக்கு வந்து வில் மட்டும்தான் வரும். ஸோ இங்க காட் வரக்கூடாது, யூ will surely get அப்படின்னு கூட வரலாம். You will surely get selected for the scholarship. Gotங்கிறது wrong. ஓகேவா? ஸோ இப்படி இஃப் கிளாஸ் இப்படி இருந்தா மெயின் கிளாஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ரூல் இருக்கு. அந்த ரூல் படி தான் நம்ம இங்க அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ V2ன்றது இங்க wrong. V1 தான் வரணும். அண்ட் ஆல்சோ V1னா V1க்கு முன்னாடி வில்லோ ஷல்லோ வந்துட்டு தான் அந்த V1 வரணும். ஸோ இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் you will surely get selected for the scholarship. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பார்த்தோன்னே உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா, இல்லை எதுல எரர் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. If I was the President of India, I would work to ensure communal harmony. நான் வந்து இந்தியாவோட பிரசிடென்ட்டா இருந்திருந்தா நான் வந்து கம்யூனல் ஹார்மோனிக்காக கண்டிப்பா ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது இது எல்லாராலையும் ஆக முடியுமா? இது வந்து என்ன, இது வந்து ஆக்சுவலி என்னன்னா கைஸ், நான் இப்படி இருந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னன்னா, இஃப் ஐ வேர் அ பேர்ட், I would fly. இது வந்து என்ன, இமேஜினரி. அதாவது இப்ப நான் வந்து ஹியூமன் பீயிங்கா நான் பிறந்துட்டேன். ஆனா நான் வந்து என்ன சொல்றேன், இஃப் ஐ வேர் அ பேர்ட், நான் வந்து பறவையா இருந்திருந்தா நான் வந்து பறந்துருப்பேன்னு சொல்றேன். பட் பறவையா மாறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல. பட் இது என்ன சென்டென்ஸ், இது ஒரு இமேஜினரி, நான் கற்பனையா நான் சொல்றேன், இமேஜினரி சென்டென்ஸ். ஓகே, நான் பறவையா இருந்திருந்தா நான் வந்து பறந்திருப்பேன் அப்படின்னு சொல்றேன். சேம் அதே மாதிரி இங்கே நான் பிரசிடென்ட்டா இருந்திருந்தா, இந்தியாவோட பிரசிடென்ட்டா இருந்திருந்தா நான் வந்து கம்யூனல் ஹார்மோனிக்காக அதுக்காக நான் ஒர்க் பண்ணியிருப்பேன், அதை என்ஷூர் பண்றதுக்காக நான் ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இமேஜினரி சென்டென்ஸுக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஒரு இமேஜினரி சென்டென்ஸ் கற்பனையா நம்ம பேசும்போது இந்த இஃப் கிளாஸ் இருக்கு இல்லையா, இஃப் கிளாஸ் பக்கத்துல இந்த சப்ஜெக்ட் பக்கத்துல என்ன வரணும்னா, யூஸ்வலா சப்ஜெக்ட் ஐக்கு பாஸ்ட் ஃபார்ம்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஐக்கு வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. பட் ஆனா அது ஐக்கு வாஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, நடந்த ஒரு ஆக்ஷன், ரியல் ஆக்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுவே ஒரு இமேஜினரி ஆக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா வேர் யூஸ் பண்ணணும். இங்க இருக்கு பாருங்க, இஃப் ஐ வேர் அ பேர்ட், நான்
பறவையா இருந்திருந்தா நான் பறந்திருப்பேன். பட் அது நடக்க பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேவா? அதுவும் என்ன, அது ஒரு இமேஜினரி. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு இமேஜினரி ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஐ பக்கத்துல வேர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு பாருங்க, இஃப் ஐ வாஸ்ன்னு இருக்கு. இஃப் ஐ வாஸ் இங்க வரக்கூடாது. இஃப் ஐ வேர், பிகாஸ் திஸ் இஸ் இமேஜினரி சென்டென்ஸ். இமேஜினரி சென்டென்ஸ்க்கு வேர் தான் வரணும். இஃப் ஐ வேர் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஐ வுட் ஒர்க் டு என்ஷூர் கம்யூனல் ஹார்மோனி. ஓகே, ஸோ இப்போதான் வந்து கரெக்ட். இங்க வந்துருச்சுல இந்த இமேஜினரி சென்டென்ஸ்க்கு இங்க என்ன இருக்கு, ஐ வுட். வுட் இங்க இருக்கு, சேம் வுட், மெயின் கிளாஸ்ல வுட் வந்துருச்சு. ஸோ இப்படிதான் இந்த சென்டென்ஸ் வரணும். எந்த பார்ட்ல எரர் இருக்கு, ஃபோர்த் பார்ட்ல எரர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் யூ குட் வெயிட் ஃபார் ஜஸ்ட் half an hour you will certain be able to meet her. If you could wait for half an hour you will certain be able to meet her. இதுல எங்க எரர் இருக்குன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இங்க பாருங்க, உங்களால half an hour வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, முடிஞ்சதுன்னா இல்லை, நீங்க half an hour வெயிட் பண்ணீங்கன்னா அவங்கள மீட் பண்ணிட்டே போயிடலாம். ஓகேவா? half an hour வெயிட் பண்ணீங்கன்னா அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்றது ஃபியூச்சர். யூ வில் இது வரைக்கும் இஃப் கிளாஸ், இதுக்கப்புறம் மெயின் கிளாஸ். ஓகேவா? பாருங்க, இஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ்ல என்ன இருக்கு, யூ வில் சர்டன் பி ஏபிள் டு மீட் ஹர். எரர் ஃபைண்ட் பண்ண முடியுதா உங்களால? அதாவது என்னன்னா சேம் அதே தான். இப்போ நம்ம இது பாசிபிள்ல நம்ம சொல்றோம். இப்படி உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா இதை உங்களால நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ யூ வில் பி ஏபிள் டு மீட் ஹர், இது என்ன ஃபியூச்சர் ஃபார்ம்ல இருக்கா? இது ஃபியூச்சர் ஃபார்ம்ல, மெயின் கிளாஸ் ஃபியூச்சர் ஃபார்ம்ல இருக்கும்போது இஃப் கிளாஸ் எப்படி இருக்கணும், சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட்ல அப்படின்னும் போது இஃப் யூ குட் வருமா? குட் அப்படின்றது என்ன, கேனோட பாஸ்ட் ஃபார்ம் தான் குட். இங்கே குட்டுக்கு இங்கே வேலை இல்லை, இந்த பாஸ்ட் ஃபார்முக்கு இங்கே வேலை இல்லை. ஓகேவா? ஸோ இஃப் யூ வெயிட் ஃபார் ஜஸ்ட் half an hour, நீங்கள் half an hour வெயிட் பண்ணீங்கன்னா யூ வில் சர்டன் பி ஏபிள் டு மீட் ஹர், அவங்கள மீட் பண்ண முடியும், அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எந்த பார்ட்ல எரர் இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. I will join you tomorrow if I will have time. I will join you tomorrow if I will have time. இந்த if conditionalsல ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸும் வரலாம், அப்புறம் if கிளாஸும் வரலாம். ஓகேவா? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க மெயின் கிளாஸ் வந்திருக்கு, அப்புறம் ifோட சேர்ந்து இருக்கு இல்லையா, இது if கிளாஸ், இது மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்ல என்ன இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ரிமைனிங் அதில் ஆப்ஜெக்ட் அது ரிலேட்டட் இருக்க சென்டென்ஸ் வரும். இஃப் கிளாஸ்ல இஃப்க்கு அப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் இது மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்றாங்க, எனக்கு டைம் இருந்தா நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. டைம் இருந்தா நான் மீட் பண்றேன். if I will have time, I will. இப்போ நம்ம டுமாரோக்கு பாருங்க, டுமாரோக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், will யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டுமாரோ நாளைக்கு அப்படின்றதுக்கு நம்ம will தான் சொல்ல முடியும். I will join you tomorrow, நாளைக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்ல எரர் இல்லை. பட் இதுல பாருங்க, if I will have time, I will have time னு சொல்ல முடியுமா?
எனக்கு டைம் இருந்தா நான் மீட் பண்றேன். டைம் இருந்தா அப்படின்றது நம்ம சிம்பிள் ஃபார்ம்லயே சொல்லிக்கலாம். இங்க வந்து will தேவையில்லை. If I have time, I will join you tomorrow. If I have time is the right answer. அங்க வந்து will தேவையில்லை. இந்த will வந்து தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Smith will be learning French when they are arriving. Smith will be learning French when they are arriving. அதாவது அவங்க அரைவ் ஆகும்போது அவங்க ஸ்மித் வந்து படிச்சிட்டு இருப்பான், பிரெஞ்சு வந்து லேர்ன் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்மித் வில் பி லேர்னிங் இப்படி வந்து ப்ரெசென்ட்ல இப்படி வந்து ஃபியூச்சர்ல வரும்போது இது வந்து எப்படி இருக்கணும்? ப்ரெசென்ட் டென்ஸ் தான். இது ப்ரெசென்ட் டென்ஸ் தான். பட் ஆனால் இது ப்ரெசென்ட் கண்டினியூஸ். இது வந்து எப்படி இருந்திருக்கணும்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருந்திருக்கணும். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படின்னா இங்க என்ன வரும்? when they are arriving வரக்கூடாது. சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னா V1 தானே வரணும். ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ when they arrive, when they arrive மட்டும் தான் வரும். arriving, when they are arrivingலாம் வராது. Smith will be learning French when they arrive. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. John wanted to know if will John come to the college in the evening. Okay, John wanted to know. John வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். என்னன்னா if will John come to the college in the evening. ரெண்டுமே சேம் நேமா இருக்குல்ல? ஓகே, John wanted to know if will John come to the college in the evening. guys இங்க பாருங்க, John wanted to know தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். ஓகே, இது வந்து பாஸ்ட் ஃபார்ம். இது வந்து என்ன? பாஸ்ட் ஃபார்ம். if will John, ifக்கு அப்புறம் என்ன கேஸ் வரணும்? ifக்கு அப்புறம் நமக்கு சப்ஜெக்ட் தானே வரணும். அதுக்கப்புறம் தானே verb வரணும். if will John வருமா? will John, if will John வருமா? if will John வராது. இது இங்க இன்டர்சேஞ்ச் ஆகும். if John will, if John will wilலும் வராது. இது வந்து இங்க பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது இதுவும் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான் வரணும். அப்ப willோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? would. if John would come to the college in the evening. ஓகேவா? ifக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரணும் John, அதுக்கப்புறம் verb வரணும். verbன்றது இங்க will வரக்கூடாது. பிகாஸ் இது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இதுவும் அந்த பாஸ்ட் ஃபார்ம் நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ வந்து will வரக்கூடாது, would. if John would come to the college in the evening. ஓகேவா? ஸோ ஃபோர்த் பார்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. I wish I am the principal of the school. guys இந்த மாதிரி I wish, I desire, I wish, I desire இப்படிலாம் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வரும் இல்லையா? இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஹெல்பிங் verb வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வேர் இப்படிதான் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். I wish, I desireக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த verb வந்து சப்ஜெக்ட் பக்கத்துல இருக்க verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். I wish I were, I desire I were. ஓகேவா? I wish I am இல்ல, I wish I were the principal. நான் பிரின்சிபலா இருந்திருக்கலாம் இந்த ஸ்கூலுக்கு அப்படி நம்ம சொல்றோம்ல, அதை நம்ம இப்படிதான் சொல்லணும். I wish I were the principal of the school. I am இல்ல, were. Next, they would have won the race if they would have run faster. மெயின் கிளாஸ்ல கைஸ் இங்க பாருங்க, மெயின் கிளாஸ் இதுல எது மெயின் கிளாஸ் எது இஃப் கிளாஸ் பாருங்க. they would have won the race இது வந்து மெயின் கிளாஸ். ஓகேவா? இது வந்து இஃப் கிளாஸ், இது வந்து இஃப் கிளாஸ். இப்போ மெயின் கிளாஸ்ல இந்த மாதிரி would plus have plus v3, would have v3 வந்துருச்சா? இந்த மாதிரி மெயின் கிளாஸ்ல இருந்துச்சுன்னா இஃப் கிளாஸ்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா
had plus v3 மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவும் வரக்கூடாது. Had plus v3. So they would have won the race if they had, would have இல்ல, if they had run தான், if they had run faster. So அப்ப இங்க would haveன்றது wrong, இது இங்க வரக்கூடாது, இங்க had வரணும். ரன்னோட பாஸ்ட் ஃபார்ம், ரன்னோட v3 என்ன, run, ran, run, running, runs இல்லையா, v1, v2, v3, v4, v5. ஸோ இந்த v3ன்றது ரன் கரெக்டாக தான், அப்படியே தான் இருக்கு, ஓகேவா. ஸோ இஃப் தே ஹேட் ரன் ஃபாஸ்டர் இஸ் த ரைட் ஆன்சர். மெயின் கிளாஸ் இப்படி இருந்துச்சுன்னா இஃப் கிளாஸ் வந்து இப்படி தான் வரணும். ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If you had exercised regularly, you would have been fit today. If you had, இதுவும் past form, இதுவும் past form, இதுவும் past form, okay. You would have been fit today. Guys, இங்க பாருங்க, if you had exercised regularly. Guys, இங்க had வந்துருச்சு இல்லையா, had வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும், had வந்தா v3 யூஸ் பண்ணணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, exerciseங்கிறது v1. ஸோ இப்போ இங்க என்ன வந்திருக்கணும், exercised. if exercise நீ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உனக்கு ஃபிட்டாக இருந்திருக்கும், இன்னைக்கு நீ ஃபிட்டாக இருந்திருப்ப, நீ எக்ஸசைஸ் ரெகுலராக நீ எக்ஸசைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ ஃபிட்டாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்றதுக்கு இதான் சென்டென்ஸ். இஃப் யூ ஹேட் எக்ஸசைஸ்ட் ரெகுலர்லி யூ வுட் ஹாவ் பீன் ஃபிட் டுடே. இருந்திருப்ப, இன்னைக்கு நீ ஃபிட்டாக இருந்திருப்ப அப்படிங்கிறதுக்கு இதுதான். ஸோ இஃப் யூ ஹேட் எக்ஸசைஸ்டு, இது v1 இல்லைங்க, என்ன வந்திருக்கணும் v3, பிகாஸ் ஹேட் வந்துச்சுனாலே என்ன பண்ணணும், v3 தான் யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஹேட் எக்ஸசைஸ்டு ரெகுலர்லி யூ வுட் ஹாவ் பீன் ஃபிட் டுடே. ஸோ இந்த பார்ட்டில் என்ன இருக்கு, ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. We would be very pleased if you could come to my house. Okay, இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. 10th கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க்.